இன்றைக்கான கேள்வி இருந்தால் எப்படி சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இன் ஜெனரலா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா, டாப்ல இருக்கணும், டாப்ல இருக்கணும், டாப்ல இருக்கணும். எந்த அளவுக்கு மேல நம்ம வாழ்றோமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ முடியும். எந்த அளவுக்கு கீழே போயிட்டே இருந்தோமோ அந்த அளவுக்கு நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது. இது ஜெனரலா ஒரு விஷன் இல்லையா? எல்லாருக்குமே இருக்கு. பொதுவா டாப்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, நிறைய சம்பாதிக்கணும், அது டாப்பு. நிறைய திறமைகளை வளர்த்துக்கணும், அது டாப்பு. ரொம்ப அறிவு வளர்த்துக்கிட்டா டாப்பு. என்ன சொல்றது? நெறைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸு, சப்போர்ட்டர்ஸு வளர்த்துக்கிட்டா டாப்ல இருக்கான்னு அர்த்தம். நிராதரவாக ஒருத்தனும் மதிக்காம, அதாவது மதிப்பு மரியாதையோட இருந்தா டாப்பு. ஸோ இந்த மாரி நம்ம நெறைய யார்ட்ஸ்டிக்ஸ் வச்சுக்கிட்டு, இதுல எல்லாத்துலயுமே டாப்ல போனவன் தான் சந்தோஷமா வாழ முடியும். இதுல எல்லாம் கீழ இருக்கிறவனால சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இது உண்மையா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2வது ஜென்ரலா ஆன்மீகத்துல பேசும்போது, "அடியேனுக்கும் அடியேன்" அப்படிங்கிற ஒரு பாவத்த பெருமையா பேசுறாங்க. "கீழானவனாக இருப்பதிலே பெரும் சுகம் காண்கின்றேன் இறைவா" அப்படிங்கிறான் பக்தன். இதை எப்படிடா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் தெரியணும். கீழானவன் அப்படின்னா என்ன? அப்படின்னா, இங்கே திறமையில்லாதவன் கீழானவனா? அறிவில்லாதவன் கீழானவனா? அப்படிங்கிற நம்ம பார்க்க வேணாம். இங்கே மேலோனவன் ஒருவன் ஒருவனே. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலானவன் என்றால் ஒருவனே. இத அப்படியே உல்டாவா படிக்கலாம். ஒருவன் ஒருவன் மேலானவன், உலகில் மற்றவர் கீழானவன். டெஃபினட்டா அவன் ஒருவனைத் தவிர இங்கு அனைவருமே கீழானவர்கள் தான் என்றதுதான் மேஜரா நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப மேலானவன், கீழானவன் டெஃபினிஷனே நமக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்போ இந்த உலகில் எவருமே மேலானவர்களாக இருக்க முடியாது. இறைவன் ஒருவனைத் தவிர இங்கு அனைவருமே கீழானவர்களே. இறைவனோட குருவையும் சேர்த்துக்கோங்க வேணாம். சரியா? குருவோ, இறைவனோ தவிர அவர்கள் மட்டுமே மேலானவர்கள்னு நான் சொல்லிட்டேன். மீதி எல்லாருமே கீழானவர். அது என்னப்பா எல்லாத்தையுமே கீழானவர்களா போடுற? ஏப்பா எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு. அவன் பணம், பதவி, அந்தஸ்துன்னு எப்படி வாழ்றான்? இவன் ஒரு மண்ணாங்கட்டி இல்லாம வாழ்றான். டிஃபரன்ஸ் இருக்குல்ல இங்க. எவன் சொன்னா டிஃபரன்ஸ் இருக்குன்னு? ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இவைகள் எல்லாமே அவன் போட்ட பிச்சை என்பதை உணர வேண்டும். அதாவது உன்னால நினைக்க மட்டும் தான்டா முடியும். நீ நினைச்சதையெல்லாம் ஆக்கித் தருவது யார் என்றால் அவன் அல்லவா? நீ ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறேன்னாலும், அந்த ஸ்கில்ல யார் குடுத்தது? அவன் குடுத்தது அல்லவா? எது எது எல்லாமே இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எது கொடுக்கப்பட்டதோ, அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. நீ பிறக்கும்போது எல்லாத்தையும் கொண்டுட்டா வந்த? ஸோ எவ்ரிதிங் ஹஸ் பீன் கிவன் டூ யூ. உனக்கு கொடுக்கப்பட்டது தான் என்பதை உணர்ந்தால், அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல் வராது. சரியா? இங்க அதுக்கு அர்த்தம் நீ முட்டாளா இருக்கணும், நீ திறமையே இல்லாம இருக்கணும், நீ அறிவில்லாம இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீ அறிவாளியா இருக்கலாம், திறமைசாலியா இருக்கலாம். ஆனா, அந்த அறிவுக்கும், திறமைக்கும் நானே காரணம். ஆதலால் நான் மேலானவன்ற ஃபீல் வந்துறக்கூடாது. நீ அறிவாளியா இருந்தாலும், திறமைசாலியா இருந்தாலும், மனசுக்குள்ள நான் கீழானவனே. அப்போ இதெல்லாம் இந்த திறமைகள்லாம் பார்த்து மத்தவங்க சொல்லலாம். "டேய் நீ யார்றா? இவ்ளோ பெரிய ஆள்றா? டேய் ச்சே 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 ச்சே! எல்லாம் அந்த பகவான் எனக்கு போட்ட பிச்சையடான்ற ஃபீலிங்ல அவன் இருக்கணும்." அவன பொறுத்தவரைக்கும் அந்த பாவம், கீழானவன்ற அந்த பாவம் இருந்து கொண்டே இருக்கணும். சரி. இது ஏன் இருக்கணும்? இது ஃபேக்ட்ன்றதுனால இருக்கணும். ட்ரூத்ன்றதுனால இருக்கணும். உண்மை அதுதானே! அப்போ அந்த உண்மையிலேயே நான் இருக்கணும். ஏன் உண்மையில இருக்கணும்? நெக்ஸ்ட் கொஸ்டின். உண்மையில இருந்தா சந்தோஷமா இருப்ப. அப்போ உண்மையை மறுத்து நீ நான், நான் என்று உனது அகங்காரத்தை பெருக்கிக் கொண்டு வாழ்ந்தால், அல்லல் தான் பட வேண்டும் என்பதற்காக. அப்போ மேலானவன் நீ அல்ல. மேலானவன் அவன் மட்டுமே. அப்போ அவன் மேலானவனாக இருக்க நான் மேலானவன் என்று நீ கருதினால், அந்த அகங்காரம் உடைபடும் போதெல்லாம் உன் மனம் சுக்கல் சுக்கலாக நொறுங்கும் அல்லவா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீ ஒரு பெரிய பதவியில இருக்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நான் மேலானவன் அப்படின்னு உன் அகங்காரத்துல அந்த பதவிய வச்சுக்கிட்டோ, அல்லது பணத்த வச்சுக்கிட்டோ, அல்லது ஒரு மதிப்பு மரியாதை வச்சுக்கிட்டோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. ஆனா, ஒரு கட்டத்துல சடார்ன்னு நீ பிச்சைக்காரனா போகலாம். பதவிய இழக்கலாம். என்ன வேணா நடக்கலாம், நடந்துகிட்டு தான் இருக்கு. சரியா?
நடக்கும்போது உன் நிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா நான் நான் மேலானவன் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கீழ போயிட்டேன். அப்போ வலியும் வேதனையும் உன்னால் தாங்க முடியாமல் போய்விடும். ஆனா நீ எந்த பதவியில இருந்தாலும், என்ன அந்தஸ்துல இருந்தாலும், நீ பாவத்துல கீழானவன் இருந்து நினைச்சிட்டு இருந்தேன்னா, எல்லாமே எனக்கு இறைவன் போட்ட பிச்சைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, திடீர்னு மறுபடியும் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தேன்னா, அதுவும் இறைவனின் பிரசாதமடா அப்படிங்கிற ஃபீலிங்ல செம்மையா உன்னால என்ஜாய் பண்ண முடியும். சரியா? அப்ப ஏன் கீழானவன்ற பாவம் நமக்கு வேணும் அப்படின்னா, உண்மையில் நாம் கீழானவர்களே அப்படிங்கிறதுனாலயும், நமக்கு நம்மிடம் இருப்பதெல்லாம் அந்த பகவான், அந்த மேலானவன் நமக்காக கொடுத்ததே அப்படிங்கிற பாவனையும், நம்மால் ஆகப்போவது எதுவும் இல்லை, எல்லாம் பகவான் செயல் அப்படிங்கிற பாவனையும், எது நடந்தாலும் ஆனந்தமாக இருக்க வைக்கிறது. அப்போ இந்த உயர்வு, தாழ்வு என்பது வெறும் மாய விளையாட்டிற்காக இறைவன் செய்வதேன்னும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் வந்து மேல இருக்கவன்னு கீழ இருக்கு ஒரு டிஃபரெண்டான சுவைகளை சுவைக்க வைப்பதற்காக என் பகவான் எனக்காக அருள்கின்றான். இப்ப நான் இல்லன்னா, பிச்சை எடுக்கிறதையும் சந்தோஷமா எடுக்கலாம். பணக்காரனா வாழ்றதையும் சந்தோஷமா வாழலாம். அந்த டிஃபரன்ஸே இருக்காது. ஏன்னா, ஆல் இஸ் டேஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த விதவிதமான ஒரு சுவையாக மாறிவிடும். அவன் எப்படி நம்மள வச்சுக்கிட்டாலும் அத சந்தோஷமா அனுபவிப்போம். என் கையில எதுவும் இல்ல. இப்போதைக்கு பகவான் எனக்கு இதுதான் அருளி இருக்கின்றான். ஓகே. அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்போம். இங்கே தாமச குணத்திலே சோம்பேறித்தனமாக கீழானவன் என்று அவன் வாழச் சொல்லவில்லை. உனக்கு இயல்புக்கு என்ன வருகிறதோ அதை தாராளமாக நீ வளர்த்துக் கொள்ளலாம். நீ கோடீஸ்வரனாகவும் வாழலாம். நீ புகழ்மிக்கவனாகவும் வாழலாம். ஆனால் அது தானாக நடக்கின்றது. அதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. நான் அதற்கு பொறுப்பாளி அல்ல. என்னால் அது நகர்ந்ததல்ல. இந்த ஃபீல் தான் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நீ என்ன கத்துக்கணும்னாலும் கத்துக்க வைக்கின்றது அவன் தானே! நீ கத்துக்கணும்னு நினைக்கத்தான் முடியும். அந்த கத்துக்க வச்சு உன்ன ஸ்கில் ஆக்குறது அவன் தானே! ஸோ அவனை மறப்பது தான் இங்கே முட்டாள்தனம். அவனை மறக்கும்போது தான் நான் மேலானவன் என்ற எண்ணமே உங்களுக்கு வரும். அவனை மறக்காத வரை நாம் கீழானவன் பாவத்தை மெயின்டெயின் செய்ய முடியும். கீழானவன் பாவத்தை மெயின்டெயின் செய்கின்ற வரை எது நடந்தாலும் ஆனந்த வெள்ளத்தில் திளைக்க முடியும். ஆதலால் பக்தர்கள் கீழானவன் என்ற பாவத்தில் இருந்து வாழ்ந்து காட்டினார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இது ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் சொல்லிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, உடல், மனம், புத்தி, அகங்காரம் என்று இவை அனைத்தும் உண்மையா அப்படின்னா இல்லை. இவை அனைத்தும் மாயா அப்படின்னு வரும். சரியா? மாயை யாராவது மேலன்னு சொல்லுவாங்களாப்பா? இல்லவே இல்ல. சும்மானாச்சும் இருக்கு. அத போயிட்டு மேல கீழன்னு பேசிட்டு இருக்க. டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு படத்துல ஹீரோ இருக்கான், வில்லன் இருக்கான் அப்டின்னா, ஹீரோ மேல, வில்லன் கீழயா? படத்துல ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான்னா, அவன் மேல, இவன் கீழயா? ஒருத்தன் ஹைலி ஸ்கில்டா இருக்கான், ஒருத்தன் அன்ஸ்கில்டா இருக்கான்னா, அவன் மேல, இவன் கீழயா? இல்லையப்பா! இவர்கள் எல்லாம் சரியா? உண்மைக்கு கைப்பாவைகள் அப்டின்னா என்ன? அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா தான் இது இருக்கு. இந்த பரபிரம்மம் என்று அழைக்கின்ற, பரமாத்மா என்று அழைக்கின்ற அந்த ஆத்ம சொரூபம் நான். பிரம்மானந்தம் நான். பரபிரம்ம சொரூபம் நான். எனது மாயை தான் இந்த உடல், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய இவைகள். அப்போ நீ எத வச்சு நான் மேலானவன்னு சொல்லிக்கிற? பணத்த வச்சா? பதவிய வச்சா? புகழ வச்சா? அட முட்டா பயலே அது இல்லவே இல்ல. ஆக்சுவலி தேர் இஸ் நத்திங் இஸ் தேர் லைக் தட். எதுவுமே இல்லவே இல்லை. அவை அனைத்தும் மாயை. மேற்கொண்டு மாறிக்கொண்டே இருப்பதும் கூட. அத வச்சுக்கிட்டு நான் பெரியவன்னு எப்படி சொல்ல முடியும்? பெரியவன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்த செகண்ட் சிறியவன் ஆயிடுவியே! அப்போ இங்கே அனைத்தும் மாயையாக இருக்கின்ற காரணத்தினால் கூட, மேலானது, கீழானது என்ற வார்த்தை இங்கே செல்லாது. டைரக்டர் இவனுக்கு ஹீரோ ரோல் குடுத்திருக்கான். அடுத்த படத்துல அவனுக்கே வில்லன் ரோல் குடுத்து, இவனுக்கு ஹீரோ ரோல் குடுத்தான்னா, அப்போ இந்த இடத்துல வந்து யார் மேல, யார் கீழ அப்படின்னு எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சரி அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, நீ உண்மையான மேலானவனாக வாழ விரும்பினாய். உண்மையில்லாத மாயத் தோற்றத்தை நான் என்று நினைக்கிறாயே, அந்த முட்டாள்தனத்தை விடுத்துவிட்டால், நீ உண்மையிலேயே மேலானவனாக மாறிவிடுவாய். அப்ப மாயையில் இருக்கின்ற காலம் மட்டும் நான் கீழானவனே என்ற பாவத்தில் இருந்தால் மாயா சுகத்தை அனுபவித்து விடலாம். ஆனால் மாயா சுகத்தையும் தாண்டி நான் பிரம்ம சுகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால், உண்மையான மேலானவனாக மாறிவிடு. உண்மையான மேலானவன் என்றால், உடல் நானல்ல, மனம் நானல்ல, புத்தியும் நானல்ல, இவைகள் எவையுமே நானல்ல.
இவைகளெல்லாம் எனது மாய பிம்பங்கள், நான் பரபிரம்மஸ்வரூபம் என்று அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த வஸ்துவாக நீ மாறிவிடு. அப்போது நீ மேலானவனாக இருந்தாலும் பிரம்மானந்தத்தில் திளைப்பாய். அல்லது நான் கீழவனாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்று சொன்னால், நீ மாயையை, மாயா சுகத்தை, உலக சுகத்தை அனுபவிக்க விரும்பினால், கீழானவன் என்ற பாவமே உனக்கு உதவும். பிரம்ம பாவத்தோடு இருந்தால், அது உண்மையான மேலானவனாகி உனக்கு கை கொடுக்கும் என்பதே எனது பதிலாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழானவன் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. அந்த சியாமளாம்மா சொன்ன அந்த பதில் தான். நான் 0. எல்லாம் பகவான் செயல். அப்படின்னு சொல்லிட்டு என்னை நான் உயர்ந்தவனாக கருதக்கூடாது. ஸோ அந்த கீழ்மை தான் நமக்கு பேரானந்தத்தை தருகிறது. தனமா சொன்ன மாதிரி அந்த கீழ்மை தான் சரணாகதியை தருகிறது. அதுதான் உண்மையான சுகத்தை தருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.